கார்மேனி செல்வம் திரை விமர்சனம். சமுத்திரக்கனி, லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, கௌதம் வாசுதேவ் மேனன், அபிநயா, கரண் சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடிப்புல ராம் சக்கர இயக்கத்துல வெளிவந்திருக்கும் படம் தான் கார்மேனி செல்வம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கார் ஓட்டுநராக வேலை செய்யும் சமுத்திரக்கனி அளவான குடும்பம், வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை என்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் சொந்த வீடு மற்றும் சொந்தமாக கார் வாங்க வேண்டும் என்ற தனது ஆசையை நிறைவேற்றும் முயற்சியில் கடனாளியாகி விடுகிறார். அவசரத்திற்கு கடன் வாங்க தொடங்கும் சமுத்திரக்கனி அதையே தனது ஆசையை நிறைவேற்றுவதற்கான வழியாக மாற்றிக்கொள்ளும் போது அவரை பெரும் சிக்கல் சூழ்ந்து கொள்கிறது. அதிலிருந்து அவர் மீண்டாரா இல்லையா என்பதை பல்வேறு ஆசைகளை வளர்த்து கொண்டு அதன் மூலம் அவதிப்படும் நடுத்தர குடும்பங்களின் வாழ்வியலாக சொல்வதே கார்மேனி செல்வம். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை யதார்த்தமாக கையாண்டு பாராட்டு பெறும் சமுத்திரக்கனி செல்வம் என்ற கதாபாத்திரத்தில் எளிய மனிதரின் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், மன போராட்டம், இயலாமை என அனைத்து உணர்ச்சிகளையும் மிக நேர்த்தியாக கடத்தியிருக்கிறார். சமுத்திரக்கனிக்கு இணையாக நடிப்பில் அசத்திருக்கிறார் அவரது மனைவியாக நடித்திருக்கும் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி. சமுத்திரக்கனியின் முதலாளியாக நடித்திருக்கும் கௌதம் வாசுதேவ் மேனன், அவரது மனைவியாக நடித்திருக்கும் அபிநயா, சமுத்திரக்கனியின் மகனாக நடித்திருக்கும் சிறுவன் கரண் சக்கரவர்த்தி ஆகியோரும் திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரும் துணையாக பயணித்திருக்கிறார்கள். நெரிசல் மிக்க நகரம் மற்றும் நகரத்தில் இருந்து விலகி இருந்தாலும் அமைதி நிறைந்த ஹீரோவின் குடியிருப்பு மூலம் மனிதர்களின் வேகமான வாழ்க்கையையும் ரசிக்க மறந்த வாழ்க்கையும் மிக அழகியலோடு காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் யுவராஜ் தக்ஷன். மியூசிக் லவ் ஸ்டுடியோ மற்றும் டெக்னாலஜி இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை கதைக்கு ஏற்ப பயணித்து பலம் சேர்த்திருக்கிறது. ஜெகன் ஆர்வி மற்றும் தினேஷ் எஸ் ஆகியோரின் படத்தொகுப்பும் ஷங்கரின் கலை இயக்கமும் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. நம்மிடம் இருப்பதை வைத்து வாழ வேண்டுமே தவிர பிறரிடம் இருப்பதை நாமும் வாங்கி வாழ வேண்டும் என்ற ஆசையில் சிக்கி அவஸ்தைப்படக்கூடாது என்பதை சிந்திக்க வைக்கும்படி சொல்லியிருக்கும் படம். குடும்பத்திற்காக பொருள் தேடுகிறோம் என்ற பெயரில் அந்த குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதை தவறவிடக் கூடாது என்று வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் அறிவுரை சொல்கிறது. மொத்தத்துல கார்மேனி செல்வம் மக்களுக்கான படம்.